ஸோ நம்ம மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட் சிலது பார்த்துருக்கோம். அதை வந்து அப்பப்போ வீடியோஸாக போடும்போது நம்ம கண்டினியூஸாக பார்க்க முடியாதனால நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் பார்ட்டாக போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், ஈஸியாகவே எந்த மல்டிப்ளிகேஷனாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, நான் உங்களுக்கு வீடியோ எப்படி சம் சால்வ் பண்ணுவேன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுப்பேன். அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் ஒன் டைம் ஃபர்ஸ்ட்டு வீடியோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோ ஒரே ஒரு தடவை பார்த்தா போதும். நீங்கள் அடுத்த எக்ஸாம்பிள் எப்போனாலும் நீங்கள் இதே மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணி சால்வ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஃபர்ஸ்ட்டு ஒன் டைம் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஓகே, சரி வாங்க நம்ம சம்மில் போகலாம். ஸோ இந்த மாதிரியான நம்பர்ஸ் எது வந்தாலும் ஈஸியாக அப்படி மல்டிப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு திங்கிங் உங்களுக்கு இருக்கணும். இப்போ 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 0 உள்ள ஒரு நம்பர்னால் 2, 5ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 10, 25ஓட 4 மல்டிப்ளை பண்ணால் 100, அதே போல் 125ஓட 8 மல்டிப்ளை பண்ணால் 1000. ஸோ இப்போ எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த 0 உள்ள டேர்ம் வருதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாகவே நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம 10,000 1 lakh வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்துட்டோம். ஓகேவா, எந்தெந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ இதுதான் லாஜிக். இதை வச்சு தான் நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். இப்போது 34 × 5, 34 × 5னா என்ன அர்த்தம்? நான் ஆல்ரெடி சொன்னேன்னா 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணும், 2 மல்டிப்ளை பண்ணும். ஜஸ்ட் புட் 1 0 தென் டிவைடட் பை 2. எப்போவுமே ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறது நமக்கு ஈஸி, சின்ன நம்பர்னால. 1 2s are 2, 7 2s are 14, 0, 170 தான் ஆன்சர். ஸோ நமக்கு 1 டிஜிட்டில் 5 மல்டிப்ளை பண்ணுறதே ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி சம் செய்யணுமா அப்படின்ற ஒரு திங்கிங் போகும். கண்டிப்பாக தேவை. ஏன்னா இது 1 டிஜிட்டாக இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதே 34 நான் 25ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு புட் 00 அண்ட் டிவைடட் பை 4. இப்போ டிவைடட் பை 4 வந்து ரொம்ப ஈஸி தானே. 8 4s are 32, ரிமைனிங் 2, 5 4s are 20 அண்ட் 0. இதுதான் ஆன்சர். அப்போ எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் நம்ம டிவைட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இதே மாதிரி நீங்கள் மற்ற நம்பர்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன். 78 அப்படின்ற நம்பரை 5 இந்த எல்லா ஃப்ளோவையும் மல்டிப்ளை பண்ணி இதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களோட ப்ராக்டிஸை வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆன்சர்ஸ் ரைட்டாக இருக்கான்னு ஒரு தடவை நீங்கள் உங்களோட கேல்குலேட்டரில் செக் பண்ணி பாருங்கள். நீங்களாக அசம் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ், இப்போ ஒரு 3 மினிட்ஸ் இந்த வீடியோ இருக்குன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து தனியாக நீங்களாக சம்மை சால்வ் பண்ணி பாருங்கள். நிறைய சம்ஸ் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். இப்போ இந்த 525லாம் ஈஸியாகவே வரும். இந்த 125க்கு அப்புறம் இருக்க நம்பர்ஸ் அவ்வளோ வராது. அப்போ அதுக்கும் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும்.